வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்கப் பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பரிசிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மேய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால் தடம் நூலிலிருந்து. தலைப்பு துளசிதாசர். துளசிதாசர் இளமையிலே பெற்றோரை இழந்தவர். அன்பு ஆதரவிற்கு ஏங்கி தவித்தார். சிறு வயதில் பக்தியில் ஆர்வம் சென்றது. கதை கேட்பது கதை சொல்வது என்ற நிலையில் ஒழுக்கம் தவறாது வாழ்ந்தார். இளமையை தொட்டபோது உறவினர்கள் இவருக்கு ஒரு பெண்ணை மணமுடித்து வைத்தனர். இனி தான் தனி இல்லை, தனக்கொரு துணை கிடைத்து விட்டது என்ற எண்ணம் அவரை பரவசப்படுத்தியது. காதலா காமமா இல்லை பாசமா என்று புரிய முடியாத நிலையில் அவ்வளவு நேசித்தார். இனி உலகமே தனக்கு அவள்தான் என்று தோன்ற ஆரம்பித்தது. அவளுக்காகவே வாழப்போகிறேன் என்று உறுதி பூண்டார். இதனால் அவளை விட்டு ஒரு நிமிடம் பிரிவதையும் தாங்க முடியவில்லை. வேதனையாக கொண்டார். புது கல்யாணம். மிக மிக சந்தோஷமாக நாட்கள் நகர்ந்தது. தனி குடித்தனம் வேறு. மனைவியை அங்குமிங்கும் நகரவிடாது பின்தொடர்ந்தார். மனைவிக்கும் முதலில் இது ரொம்ப பிடித்திருந்தது. தன் மீது அளவிறந்த காதல் வைத்திருக்கிறான் கணவன் என்று மகிழ்ந்தாள். அவன் சொல்லை தட்டுவதே இல்லை. தான் உலகில் மிக பெரிய பாக்கியசாலியாக கருதினாள். அவன் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் உடன்பட்டாள். இல்லறம் என்பது இவ்வளவு சுகமோ என்று இருவரும் எண்ணி கழித்தனர். நாட்கள் ஓட ஓட மனைவிக்கு ஒரு சலிப்பு உண்டானது. மாற்றத்தை தேடினாள். வீட்டிலே அடைந்து கிடப்பதிலிருந்து வெளியேற ஆசைப்பட்டாள். முதலில் எல்லாம் கதவை உள்தாழ்பால் போட்டே வைப்பாள். இப்போது கதவை திறந்து போடுவதிலே ஆர்வம் காட்டினாள். அவன் கதவை மூட சொன்னால் காற்று வெளிச்சம் வரட்டுமே என்பாள். அவனுக்கு புரிந்தது அவளிடம் மாற்றம் வந்திருப்பது. இதனால் முன்னை விட அவளை இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தான். இதனால் அவளோ அவனை விட்டு தள்ளி இருப்பதே இதமாக இருக்க கண்டாள். இடைவெளியே விரும்பினாள். அவனை வெளியே சென்று வரவும் வேலை பார்க்கவும் தூண்டினாள். அது அவனுக்கு பிடிக்கவில்லை. எவ்வளவு காலம் நான் அனாதியாகவே வாழ்ந்து விட்டேன். இனிமேல் உன்னை பிரிவது முடியவே முடியாது என்றான். அவளால் அவள் மனதை அவனுக்கு புரிய வைக்க முடியவில்லை. அவனை இந்த காம கிறுக்கிலிருந்து வெளியே கொண்டு வர நினைத்தாள். அவனோ தன் உயிருக்கு ஒரு துணை உயிர் கிடைத்து விட்டது. இனி அதை தழுவி கிடப்பதே வாழ்வு என்று முடிவு செய்தான். இரண்டு மனங்களும் தனித்தனி கோணத்தில் பயணிக்க ஆரம்பித்தன. அவள் ஒரு முடிவிற்கு வந்தாள். சிறிது நாள் பெற்றோரோடு சென்று தங்குவது. இவர் மனம் மாறி வேலை ஏதாவது பார்த்து இயல்பு நிலைக்க வர வேண்டும் என்ற நினைப்போடு அவன் அனுமதியை கூட எதிர்பார்க்காமல் தன் உடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்கள் வீட்டிற்கு சென்று சில நாள் தங்கிவிட்டு வருகிறேன் என்றபடி படி இறங்கினாள். அவன் தடுத்தான். அவள் கேட்கவில்லை. நடையை கட்டினாள். நிலைகுலைந்து போனான். இரவு கொஞ்சம் நாட்களுக்கு பின் இதுதான் அவன் தனியாக தூங்குவது. தூங்க முடியவில்லை. புரண்டு புரண்டு படுத்தான். அழுகியாக வந்தது. அவள் நினைவே அவனை புரட்டி புரட்டி போட்டது. எழுந்து உட்கார்ந்து புலம்புவது, மீண்டும் படுப்பது, அவளை திட்டுவது, மீண்டும் படுப்பது. முடியவில்லை அவனால். இந்த பிரிவு தன்னை முன்போல் அனாதியாக்கி விடுமோ என்று பயந்தான். தான் ஏதாவது தவறு செய்துவிட்டோமோ, அவளுக்கு பிடிக்காதது ஏதாவது செய்தோமோ என்று யோசித்தான். அன்புதான் அளவு கடந்து வைத்திருக்கிறேனே தவிர ஒரு நாள் கூட அவளை கடிந்தோ தொல்லைப்படுத்தியதோ இல்லையே. பின் ஏன் இவள் தன்னை பிரிந்தாள்? தான் காட்டும் அன்பை விட அவள் அப்பா அம்மா அதிகம் காட்டினாள். தான் இனிமேல் அதை விட அதிகம் காட்டுகிறேன் என்று கூறி மன்னிப்பு கேட்டு உடனே அவளை திருப்பி அழைத்து வந்துவிட வேண்டும் என்ற முடிவோடு இரவில் வீட்டை விட்டு வெளியேறினான். நல்ல மழை. நனைந்து கொண்டே சென்றான். மனைவியின் பெயரை சொல்லி அழைத்தபடி அந்த இருட்டில் நடந்தான். நினைவு முழுக்க அவளிடம் வைத்து. வழியில் ஆறு. பகல் என்றால் பரிசல் கிடைக்கும். இரவில் யாருமே இல்லை. குதித்து விட்டான் ஆற்றில். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அவள் பெயரை சொல்லிக்கொண்டே நீந்தினான். மழையோ கொட்டி தீர்த்தது. அவன் பாட்டை பார்த்து கரை ஏறி அவள் வீட்டை நோக்கி அவசர அவசரமாக ஓடினான். இப்பொழுதே அவளோடு திரும்பி சென்றுவிட வேண்டும் என்று. கதவு மூடி இருந்தது. தட்டினான். அவள் பெயரை சொல்லி. உள்ளே அனைவரும் தூங்கிக் கொண்டு இருந்தனர். இவன் சத்தம் கேட்டதோ இல்லையோ யாரும் எழுந்திருக்கவில்லை.
கதவும் திறக்கப்படவில்லை. சப்தமாக கதவை தட்டினான். பயனில்லை. யாருமே இல்லையோ என்ற ஐயம் மெதுவாக ஜன்னல் பக்கம் சென்றான். ஜன்னல் கதவு திறந்திருந்தது. மனைவி ஜன்னல் ஓரம் முதுகை காட்டியபடி உறங்கிக் கொண்டிருந்தாள். சந்தோஷம் தாங்க முடியவில்லை. எழுப்பிவிட்டாள். கதவை திறப்பாள். உள்ளே அழைப்பாள். தன் அன்பை உணர்வாள். அழைப்பை ஏற்று தன்னோடே வந்து விடுவாள் என்று எண்ணி அவள் பெயரை சொல்லி அழைத்தான். திரும்பவில்லை. பக்கத்தில் சிறு குச்சியை தேடி எடுத்து ஜன்னல் வழி அவள் முதுகில் குத்தினான். ஆவென திரும்பினாள். நனைந்தபடி பரிதாபமாக நின்றவனை பார்த்து, எங்கே வந்தீர்கள் என்றாள். வா என்றான். நீங்கள் போங்கள் என்று திரும்பி படுத்தாள். இவன் மீண்டும் குச்சியால் குத்தினான். ஏன் தொல்லைப்படுத்துறீங்க? நான் தூங்கணும், நீங்க போங்க, திரும்பாமலே சொன்னாள். இவன் கெஞ்சினான். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. வா, வந்துவிடு. உன்மேல் நான் எவ்வளவு காதல் வைத்திருக்கிறேன் தெரியுமா என்றாள். இப்போதும் திரும்பாமல் பதில் வந்தது. என்மேல் வைத்திருக்கும் காதலை அந்த ராமன் மேல் வையுங்கள். போற வழிக்கு புண்ணியம் கிடைக்கும். அவ்வளவுதான். ஒரு நிமிடம் ஆடிப்போய் விட்டான். புண்ணியம் கிடைக்கும்னா அப்போ இது பாவமா? ராமநாமத்தை சொன்னா புண்ணியமா? என் புண்ணியம் ராமநாமம் சொல்றதில்லையா? ராமா ராமா என்றவருக்குள் ஒருவித புல்லரிப்பு உண்டானது. ராமா ராமா என்று சொல்லியபடியே திரும்பி நடந்தார். ஆற்றங்கரை வந்தார். விடிய விடிய கரை ஓரம் இருந்தே ராமா ராமா என கூறிக்கொண்டே இருந்தார். மழை நின்றது. வானம் வெளுத்தது. அவர் மனம் போலவே. விடிந்த பின் நீந்தி கரை கடந்தார். மனதில் பாரமே இல்லை, கவலையே இல்லை, பயமே இல்லை. நடந்தார் கரையோரமே. எங்கே செல்வது என்ற உணர்வே இல்லை. வீட்டை மறந்தார். மனைவியை மறந்தார். தன்னையும் மறந்தார். கரையோரம் நின்ற மரத்தோரம் நின்றவருக்கு கீழே உதிர்ந்து கிடந்த அரச இலைகள் கண்ணை பறித்தன. குனிந்து எடுத்தார். உள்ளத்தில் பொங்கி வழிந்தது அருள் உணர்வு. எழுத துடித்தார். கீழே தேடி ஒரு முள்ளை எடுத்து தன் கையில் கீறி இரத்தத்தில் இலையில் ராமனை போற்றி பாடி எழுதி ஒவ்வொரு இலையில் ஒவ்வொரு பாடலாக தண்ணீர் மிதக்க விட்டார். கண்ணீரில் நனைந்தபடி. ஆற்றங்கரை ஓரம் அரசரும் அமைச்சரும் காலார நடந்து கொண்டிருந்தனர். அப்போது அமைச்சரின் கண்ணில் ஆற்று நீரில் வரிசையாக மிதந்து வந்த இலைகள் பட்டன. ஆச்சரியமாக இருந்தது. அவை ஒன்றன் பின் ஒன்றாக வருவதில் இருந்து அவற்றை யாரோ அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்தார். அரசரிடம் அதை சுட்டிக்காட்டி விட்டு இலைகளை எடுக்க முனைந்தார். இலையில் இரத்தத்தால் எழுதியிருப்பதை பார்த்து கூர்ந்து படித்தார். அழகான ராம புகழ் பாடியிருந்தது. அடுத்த இலை எடுத்தார். அதிலும் இதே மாதிரி ராமனை போற்றிய வேறு பாடல். இவ்வாறு வந்த அனைத்து இலைகளையும் பொறுமையாக பொறுக்கி அரசனிடம் படித்து காட்ட அரசனுக்கு ஆச்சரியம் தாழவில்லை. மொழி அழகு, பொருள் அழகு, பக்தி பரவசம் ஒன்று சேர்ந்த பாடல் எழுதியது யார் என்ற தேடல் உண்டானது. தண்டோரா போடப்பட்டது ஊர் முழுவதும். ஆற்றில் மிதந்த அரச இலையில் ராம புகழை இரத்தத்தில் எழுதியவரை அரசர் நேரில் பார்த்து பாராட்டி பரிசளிக்க விரும்புகிறார். யார் எழுதி அனுப்பினீர்களோ அவர்கள் அரசரை நேரில் சந்தித்து தான் எழுதினேன் என்று அந்த பாடலை சொல்லி விளக்கம் அளிக்க வேண்டப்படுகிறது. இது அரசனின் ஆணை. தண்டோரா ஊரின் ஒவ்வொரு இடத்திலும் ஒலித்தது. துளசிதாசரும் அதை கேட்டார். இது எனக்கான அழைப்பே, அரசர் அழைக்கிறார் என்று அரண்மனை சென்றார். அரசனிடம் தன் பாடல்தான் அவை என்று நிரூபித்தார். அரசருக்கு மகிழ்வு. தன் காலத்தில் இப்படி ஒரு ஞானக்கவி இருப்பதை அறியாமல் விட்டுவிட்டோமே என்று மனம் நொந்தார். அதை ஈடுகட்ட அவருக்கு ராம காவியத்தை தேவநாகரியில் எழுத வாய்ப்பமைத்து கொடுத்தார். தேவநாகரியில் ராமாயணம் துளசிதாசரால் பாடப்பட்டு வெளிவந்தது. துளசிதாசரும் அரசவை கவிஞராக மதிக்கப்பட்டார். நாடே கொண்டாடியது. நாடி வந்தாள் மனைவி. தாடியுடன் துறவில் இருந்தார் சுவாமி துளசிதாசர். ஒட்டவில்லை உறவு. கெஞ்சினாள் மனைவி. கண்ணிலும் காதிலும் ஏன் மனதிலும் பதியவில்லை துளசிதாசருக்கு. திருமணம் இரு மனமும் பிரியாதிருக்கும் வரைதான். ஒரு முறை பிரிந்தால் உறவு கயிறு அருந்துவிடும். நிரந்தரத்தை நோக்கிய பயணமே புண்ணியம் தரும். இறையிடம் வைக்கும் காதலே உயிர் இருக்கும் வரை தொடரும். தன்னை உணர வாழ்க்கை வாய்ப்பு தரும். பற்றி பிடித்தால் தனக்குரிய வாழ்க்கை கிடைத்துவிடும். ஒதுக்கப்படுவதும் வெறுக்கப்படுவதும் இன்னும் உயரத்திற்கு செல்வதற்கு என்று யாரையும் தூசிக்காது இறை நினைவை வளர்த்தால் சிறப்பு. துளசிதாசர் கால் தடம் தூசி தட்டி பார்க்க வேண்டியது. வாழ்வோம், வாழ்விப்போம்.